போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆன்மீக அன்பு நிறைந்த அருட்சபைக்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த முக்கரண வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். மெஞ்ஞான ஒளி வீசும் மகா சன்னிதானங்களிடமும் ஆகம நெறிக்காக்கும் மடாதிபதி பெருமக்களிடமும் அடியேன் இந்த அருட்சபையில் பேச வாய்ப்பளிக்குமாறு பணிந்து வேண்டி எமது உரையை துவங்குகிறோம். பணியே தவமாய் கொண்ட சிவன் அடியார்களுக்கும் மற்றும் இந்த திருக்கூட்டத்தைச் சேர்ந்த அம்மாச்சி அவர்களுக்கும் எமது கைலை அறக்கட்டளையின் ஞான குருவான கைலி ஐயா அவர்களுக்கும் என்னை நல்வழி நடத்தி கொண்டிருக்கும் எனது ஆசான் சிவ பொற்கொடி அம்மா அவர்களுக்கும் என எல்லோருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இந்த அரிய சபையில் நின்று பேசும் பன்னிரிலேயே இதயங்களை உருக்கி உலுக்கி ஆன்மாவை இறைவனிடத்தில் அழைத்து செல்லும் ஒரு அற்புத நூலாக இருப்பது திருவாசகம். திருவாசகத்தை படித்து ஒரு மனம் இலகவில்லை என்றால், பக்தியில் பண்படவில்லை என்றால் வேறு எந்த வாசகமும் அவரை உருக்காது என்பதை நமது அருளாளர்கள் திருவாசகத்துக்குருகார் வேறு ஒரு வாசகத்துக்கு முருகார் என்றனர். திருவாசகம் நம்மை மட்டுமல்ல, நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்களையும் உருக்கிய ஒரு ஒப்பற்ற இலக்கியம். ஆமாங்க, அந்த நாளிலேயே வெளிநாட்டு மோகம் கொண்டு இங்கிருந்த நம் முன்னோர்கள் எல்லாம் திரிந்து இருந்த வேளையிலே அடுத்த பிறவியிலாவது தென்னகத்தில் தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு தமிழனாக திருவாசகம் படித்து பிறவி வினை தீர்ந்து கடை தேர வேண்டும் என்று ஜி.யு. போப் போன்ற சான்றோர்கள் தவம் செய்திருக்கின்றனர். இப்படி பாடும் பாதாளர் பாடும் விண்ணோர்த்தம் பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனி பெரியோர் சீர்பாடல் பாடி நாம் தெல்லேனும் கொட்டாமோ என்று மணிவாசகரும் மருகுவதில் அதை உணர முடிகிறது இல்லைங்களா? இதுல அப்படி என்ன மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு கேளுங்க. பார்ப்பால இந்த பூமியில வாழ்றவங்க அவங்களுக்கு தோன்ற மாதிரி வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா? அதுல யார் பக்கமா நின்று அல்லது யாரை பின்பற்றி சுவாமியை பாடுவது வழிபடுவது அப்படின்னு மாணிக்க வாசகர் குழப்பத்துல இருந்தாராம். ஏன்னா சாமி கும்பிடுவதில் அவங்களுக்கு ஒரு சுயம் இருக்கும் தானே. அவரவரின் அறிவு அனுபவம் பக்குவம் கொண்டுதானேங்க சுவாமி கும்பிடுவோம். இப்ப அடியேன பாத்தீங்கன்னா என்னைக்கெல்லாம் நம்ம சாமிய நம்ம சைவத்தை நம்ம திருமுறைய பத்தி கேட்கிறோமோ பேசுறோமோ அன்னைக்கு திருப்தியா சாமி கும்பிட்டதாக நினைக்கிறோம். நாயும் கலையேன் அடியேனே அப்படி யோசிக்கிறப்ப மாணிக்க வாசக பெருமான் சுவாமியோட இரண்டர கலந்தவர். அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு பாருங்களே. இப்ப இந்த பூமியில இருக்கிறவங்கள பின்பற்றுவது போல பாதாள உலகத்துல வழிபடுறாங்களே, அது மாதிரி வழிபடுவதா இல்ல வில்லுலத்தவர் வேதங்கள் ஞான நூல்கள் பாடி வழிபடுறாங்களே அது மாதிரி வழிபடுவதா அப்படின்னு மாணிக்க வாசகர் குழப்பத்துல இருந்தாராம். அதுக்கு கண்ணுதலுடைய கட்டை செஞ்சடையான் எம்பெருமான் அவரிடத்தை ஆட்கொண்டு சொன்னாராம், யாரோ எப்படியோ பாடட்டும் கும்பிடட்டும், நீ அவங்க மாதிரி இல்லாம ஆர்ப்பாடும் சாரா வகையருளி உனக்குள் தோன்றிய மாதிரி பாடுனாராம். யாரை? நினைப்பரிய தனி பெரியோனை. எப்படி? நம் எண்ணங்களுள் நினைவடுக்குகளில் இப்படித்தான் என் இறைவன் என்று வடிவம் தர முடியாத அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய பரம்பொருளை பல்லாயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் அண்ட பெருவையில் ஆளும் கூத்தனை சீர்பாடல் பாடி, அதாவது அவன் பெருமையை அவன் கருணையை ஆட்கொள்ளும் வித்தகத்தை பாடினேன், தெல்லேனும் கொட்டாமோ பாடினேன் என்கிறார். இந்த தெல்லேனம்னா தெரிஞ்ச ஒண்ணுதாங்க. இந்த அம்மாக்கள் எல்லாம் கை கொட்டி கும்மி தட்டி இன்னிசை ஓசை எழுப்பி பாடி நடனம் ஆடுவாங்களே, அதத்தான் தெல்லேனும் கொட்டாமோன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தனிப்பெரியோனை பாடி ஆடி நடனமாடி வணங்குவோம் என்கிறார். அதனாலதான் மாணிக்க வாசக பெருமான் வலியுறுத்துற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கோயில திருவிழாக்களில் பெண்கள் கை கொட்டி கும்மி தட்டி
நான் சொல்றேன், நீ சிவபெருமானோட சேவடி மலர்ல போய் இசை பாடி மகிழ்ந்துக்கோ. அந்த அந்தமில்லா இன்பம் தரும் பேர் அருளாளனை, திருமேனி முழுவதும் வெண்ணிச்சை நறுமணப் பொடியா பூசி இருப்பவனை, அவன் பெருமையை அவன் கருணையை சொல்லி மாறாது. ஏனா அவனே என்ன தேடி ஆட்கொண்டான், அவனுக்கு அடிமை பூண செய்தான். தும்பி, அப்ப நீ நினைக்கலாம் நான் அவன் கிட்ட காட்டிய மாறாத அன்புக்கு அவன் என்னை ஆட்கொண்டதாக. அப்படியெல்லாம் இல்ல. என்கிட்ட இருக்கிற இயல்பான எல்லா குணத்தோட அவன் என்ன ஆட்கொண்டான், என்ன தேடி வந்து ஆட்கொண்டான். பத்தியா? அப்ப நாம அவர் மேல எந்த அளவுக்கு அன்பு வைக்கணும், கண்ணப்ப அளவுக்கு அவர் மேல அன்பு வைக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த அந்தமில்லா இன்பம் தரும் அந்த சிவ பரம்பொருள் கிட்ட நீ போய் இசை பாடி அருள் என்னும் இன்பத்தேன் பருகி மகிழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் இப்படி இவ்வளவு அன்பு வச்ச நம்ம மாணிக்க வாசகர் இவ்வளவு பாடலும் ஆண்டவன் கிட்ட பாடுவோம்ல, அந்த அன்புக்காகத்தான் இறைவன் நம்மள நல்லா பார்த்துக்குவானா? அப்படிதான் பாடினாரா? அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றாரு பாருங்க. அப்படி இல்லையா, நாம் அன்பு வைப்போம் வைக்க மாட்டோம் அப்படிங்கறத பொறுத்துதான் சுவாமி நம்மளை ஆசீர்வதிப்பாரா? இல்லதானேங்களே. அதுக்கு பதில் சொல்றாரு ஒரு பாட்டுல. அன்றே நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே ஆனா என்னை ஆட்கொண்ட போதே இன்றோர் இடையூர் என குண்டோ என் தோல் முக்கன் எம்மானேன்னு சொல்றாரு. அதாவது இப்ப நமக்கு நன்மையும் தீமையும் இன்பமும் துன்பமும் நம்ம மனசு அழைப்பாயிருதுல தானேங்க வருது. ஏன்னா நம்ம மலத்தோடு சார்ந்திருக்கோம். அந்த மலச் சார்பால என்ன ஆகுது? இன்பம் வந்தா ஆஹா ஓஹோ அப்படின்னு கூத்தாடுகிறோம். துன்பம் வந்தா போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, பண்ணாத பிராயசித்தம் இல்லன்னு பொங்குறோம். அதுவே நல்லது நடந்தா என் முயற்சி, என் பாடு, என் துட்டு, இது என் சந்தோஷம் அப்படின்னு சொல்றது. அதுவே தீமை வந்தால் நாங்க யாருக்கும் துரோகம் நினைக்கிறதில்ல, ஒரு ஈரம்புக்கு கூட துரோகம் நினைக்கல. எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே, இந்த சாமிக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா அப்படின்னு திட்டுவோம் இல்லைங்களா? இப்ப நம்ம மனசு சார்ந்த தின்வண்ணமாக சார்புணர்வுல பற்றுணர்வுல வர இன்ப துன்பம் இதெல்லாம். ஆனா மாணிக்க வாசகர் என்னங்கிறாரு, இந்த பாடல்ல திருவருளை முன்னிறுத்திட்டாரு. திருவருளை முன்னிறுத்திட்டு மூலகுக்கும் தலைவனான முக்கண்ணனே, என் பெருமானே, நீ என்னோட சின்ன அணுவுக்குள்ள எனக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு படைச்சிட்ட. எப்ப நான் எங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ள கரு அணுவா இருந்தப்பவே அப்பவே நீ என்ன ஆட்கொண்டுட்ட. அப்ப என் அம்மாவோட வயிற்றுக்குள்ள நான் கரு அணுவா இருந்த அந்த முதல் நாளில் இருந்து இந்த உசிறு, இந்த உடலு, இந்த பொருள் எதுவுமே என்னது கிடையாது, எல்லாமே உன்னது. இது மாதிரி இப்படி இருக்கிறப்ப இது என்னோடது, இது என்னாலதான் ஆச்சு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது. எல்லாம் உன் தெளிந்த முடிவிலான என் தலைவனான உன் தெளிந்த முடிவில் நடக்குதுன்னு இருக்கிறேன். இதுல எனக்கு துளி அளவு கூட சந்தேகம் இல்ல. ஆனாலும் அப்படின்னு சொல்றாரு சிவபரம்பொருளே. மனசு ஒரு சில நேரம் தடுமாறத்தான் செய்யுது. ஏன் இந்த வாழ்க்கையில ஏதோ விருப்பப்படி நடக்கல, எல்லாமே ஏதோ முன்னரே தீர்மானிக்கப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு வடிவேல் சார் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. அப்ப ஜிகுருதண்டா தூத குடிச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கூட பேசும்போது, எங்க பாருங்களே, நாம தர மேல தானே இருக்கோம், ஆனா எனக்கு தண்ணி மேல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் நிஜமாகவே தண்ணீரத்தான் இருப்பாரு. ஆனா அவருக்கு உணர்வு இருக்கும் தலை மேல நடந்து கொண்டிருப்பதாக. ஒரு ஜோக்குக்கு தான் வடிவேல் சாரோட உதாரணம் சொன்னேன். இப்ப நாம திருவாசகத்துக்குள்ள போயிடலாம். மாணிக்க வாசகர் என்னங்கிறாரு, எல்லாமே ஏதோ முன்னரே தீர்மானிக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. நான் இன்பம் விரும்பாத போது இன்பம் தாமா வருது. நான் இன்பம் விரும்புறப்ப இன்பத்தோடு சேர்ந்து இடர்களும், அதாவது பிரச்சனைகளும் சேர்ந்தே வருது.